ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டுருக்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் அண்ட் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனாலிஸ்ட்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்களே, அந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு ஜூன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆகஸ்ட்னு சொன்னாங்க, இப்போ செப்டம்பர் சொல்கிறாங்களே, அது உண்மையா? அண்ட் இந்த டிலேக்கு என்னதான் ரீசன் அண்ட் எப்போ தான்ப்பா ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது தான். ஸோ அதெல்லாம் பற்றி தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பேசி முடிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அப்பப்போ அவங்க ஒரு கேலண்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு குட்டி ஷெட்யூல் மாதிரி. ஸோ இதுக்கு மேலே ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இது வரைக்கும் கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாம்ஸ்க்காகவும் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் லாஸ்ட் அப்டேட் வரைக்குமே வந்து ஆகஸ்ட் 2019 அப்போ இந்த ரிசல்ட் வர மாதிரி தான் சொல்லியிருந்துச்சு. பட் இப்போ 24 ஜூலை 2019 அன்னைக்கு அப்டேட் பண்ண அந்த ஷெட்யூலில் இந்த ரிசல்ட்டோடைய டேட் வந்து அவங்க வந்து செப்டம்பர் 2019 அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதிலே தெளிவாக போட்டிருக்க லைக் வந்து ஆல்ரெடி எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் டிக்ளரேஷனை வந்து ஜூன் 2019 சொல்லியிருந்தது, பட் இப்போ செப்டம்பர் 2019 போட்டிருக்கு, அந்த மாதிரி போட்டிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஷெட்யூல். அண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கும் டிஎன்பிஎஸ்சிக்குமான கனெக்ஷன் அப்படிங்கிறது மெயினாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மட்டும்தான். ஸோ சில சமயங்களில் இந்த டேட் எப்போ இங்கே கொடுத்துருக்காங்களோ இதுக்கு முன்னாடியேவும் ரிசல்ட் வந்திருக்கு, இது தாண்டி ரொம்ப மாதங்கள் கழிச்சும் ரிசல்ட் வந்திருக்கு. அண்ட் இந்த டிலேக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து பெரிய லெவலில் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணப்படாத ஒரு எக்ஸாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டே கொஞ்சம் புதுசான ஒரு ஃபார்மேட். ஸோ ப்ராபப்ளி அவங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், ஆல்ஸ் எனி கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் இஷ்யூ இதில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்ஸ் யூ லான்ச் அ நியூ திங் டெஃபினட்டாக அதில் பிரச்சனைகள் வரும். ஸோ அதுக்காக இவ்வளோ நாள் எடுத்துக்கலாமா அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தெம். லைக் அவங்களுக்கு அதுக்கான டைமிங் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த டைமிங் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் as a person who have written the exam, நிறைய பேர் இந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஐ டூ அக்செப்ட் இட். அண்ட் நிறைய பேர் கொஞ்சம் நல்லாவும் எழுதியிருக்கீங்க. ஸோ அந்த ஹோப் வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இந்த ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் ஐ வுட் சே இஸ் லைக் இதில் போஸ்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மி. ஸோ 60 போஸ்டிங்ஸ் தான் இருக்குது. அவுட் ஆஃப் த 60 உங்களோட கம்யூனிட்டி வைஸாவோ ஆல்ஸ் இன் சம் அதர் மீன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த போஸ்டிங்கோடைய கவுண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஹார்ட்லி ஒரு 10 போஸ்டிங் இருந்தால் ஜாஸ்தி. ஸோ இந்த டாப் 10குள்ளே நம்ம வரோமா அப்படிங்கிறது it is not in our hands. லைக் நம்மளால வந்துட்டு கன்ஃபார்மாக இந்த 10-20க்குள்ள நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் ஈவன் இஃப் யூ ஆர் கம்மிங், பட் அதுக்கு இந்த ரிசல்ட்டுக்கான டைம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த செப்டம்பர் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு செப்டம்பர் 1ஆகவும் இருக்கலாம், செப்டம்பர் 30ஆகவும் இருக்கலாம். ஸோ அது வரைக்குமே இந்த எக்ஸாமை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதுல தேர் இஸ் நோ பாயிண்ட். இந்த விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தான். பட் ஸ்டில் நான் ஏன் இதை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. லைக் டுவர்ட்ஸ் விச் யூ ஆர் ஆக்சுவலி ட்ராவலிங். உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏதாச்சும் இந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இதுக்காக மட்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா லுக் ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ். லைக் கேட்டு கிளியர் பண்ணால் இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் அதுக்கு படிக்காதீங்க, இல்லைப்பா எனக்கு ஏதோ கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இருந்து குரூப் 2A நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது, குரூப் 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது, ஆல்ரெடி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, சும்மா இந்த எக்ஸாம் நான் நல்லா எழுதியிருக்கேன் அதனால மட்டும் தான் நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஹோல்ட் ஆன், அவ்வளோதான். ஸோ அதனால இதுக்கு மேலே நம்ம வந்து ஏன்னா இந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது டெஃபினட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லைக் பர் டேக்கே வந்துட்டு அப்பப்போ நம்ம அப்படியே போய் பார்த்துப்போம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாட் ஈவன் அ சிங்கிள் டே நம்மளால் வந்துட்டு மைண்டை ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக வச்சுட்டுலாம் உட்கார முடியாது. அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆல்ஸ் இதை தாண்டி வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் எழுதும் போது இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போது கூட நம்ம இதை அட்டன் பண்ணுறோம், ஜாயின் பண்ணிட்டோம், திடீர்னு அந்த ரிசல்ட் வந்து நமக்கு அது கிடச்சிருச்சுன்னா இதை நம்ம எப்படி குவிட் பண்ண அப்படிங்கிற லெவலுக்கு கூட நமக்கு டெஃபினட்டாக யோசிக்க தோணும். பிகாஸ் தட் இஸ் ஹியூமன் மென்டாலிட்டி. அண்ட் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், இப்போ நம்ம இந்த ரிசல்ட்டே வந்ததுக்கு அப்புறமும் இதுக்கு அடுத்து இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து மொத்தம் எத்தனை பேரை செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது, இன்டர்வியூ எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, அண்ட் ஃபைனலாக எப்படி அந்த டிக்ளரேஷன் ப்ராசஸ் முடிய போகுதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அதனால சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், யூ ஜஸ்ட் காம் அண்ட் ரிலாக்ஸ். நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, தட்ஸ் வெல் அண்ட் குட். இந்த ரிசல்ட்டை பற்றி இன்னும் நிறைய அனாலிசிஸ்லாம் பண்ணாமல் வி லீவ் இட். அந்த ரிசல்ட் வரும்போது ஓகே வி கேன் அக்செப்ட் இட், அவ்வளோதான். ஸோ பாசிபிளி இன்னும் 60 டேஸ் இருக்குது, 2 months இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. 2 monthsக்கு நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்காதீங்க. திடீர்னு நெக்ஸ்ட் மந்த் கொடுக்குற அப்டேட்டில் இது அக்டோபர் 2019 இல்லை டிசம்பர் 2019 மாற்றினாங்கன்னா there is no point in feeling on that because அது வந்து அவங்களுடைய பாலிசி டிசிஷன்ஸ் அண்ட் we cannot do anything about it. ஸோ அதனால் ஃப்ரீயாக
ஃப்ரீயாக விடுங்க, ரிலாக்ஸ்டாக விடுங்க, ஜாலியாக இருங்க. லைக் உங்களுக்கு இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ரிசல்ட்டுக்காக இவ்வளோலாம் நம்ம வந்து இது பண்ண வேணாம். பிகாஸ் வி ஹவ் ஒர்க்ட் ஆன் இட். நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்லா எழுதிட்டோம். அண்ட் அது நல்லா எழுதியிருக்கோம் அப்படிங்கிற குட்டி ஈகர்னஸ் நமக்கு இருக்குது, சில தப்பு கிடையாது. And I think it helped you at least a little. So whatever it is, please do say me in the comments below. And thanks a lot for all your support. If you have any other doubts, please do say me, and I'll try to answer as soon as possible. Thank you.